ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் அது கூடவே தொட்டுக்கிறதுக்கு மீல் மேக்கர் கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த காம்பினேஷன் பிடிக்காதவங்களும் இருக்க முடியாது. அதுவும் இந்த மீல் மேக்கர் கிரேவி அதிக மசாலா இல்லாமல் மைல்டான காரத்தோட ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இது சப்பாத்தி கூட, அதுக்கப்புறமா இட்லி, தோசை, பூரி கூடையெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த மீல் மேக்கர் கிரேவியும் அது கூடவே நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீல் மேக்கர் கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது, சுடுதண்ணி சேர்த்து ஊற வைங்க. அப்போ தான் மீல் மேக்கர் வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வரும். சேர்த்துட்டு இப்போ இந்த டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இந்த கிரேவி பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் சின்ன சைஸ் மீல் மேக்கர் தாங்க எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் மீல் மேக்கர் பயன்படுத்துகிறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் மீல் மேக்கர் வந்து நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. அதிக நேரம் ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்டாக 5 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும், நல்லா சாஃப்டாக ஊறி வந்துடும். இப்போ இந்த தண்ணியிலேருந்து பிழிஞ்சு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். மீல் மேக்கரில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. இது மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இது கூட ஒரு சின்ன பீஸ் பட்டை, 3 லவங்கம், 1/4 டீஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். இது லைட்டாக கலர் மாறினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். ஸோ வெங்காயத்தை இந்தளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து கூடுதலாக கிடைக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட பெரிய சைஸில் நல்லா பழமாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். ஸோ நான் பெரிய சைஸில் ஒரு தக்காளி சேர்க்கிறேன். சின்னதாக இருந்துச்சுன்னா 2 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளியை இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா குலைவாக வெந்து வரும், கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும். இப்போ தக்காளி உள்ளே சேர்த்துட்டு இது நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குலைவாக வதங்கி வந்ததுக்கப்புறமா மீடியம் சைஸில் 4 கத்தரிக்காயை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கலர் மாறிடாமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிராம் கணக்கில் 100 கிராம் அளவு இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா கத்திரிக்காய் இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். கிரேவியோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் வெங்காயம் தக்காளியோட சேர்ந்து நல்லா வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், இந்த அளவுக்கு நல்லா கலர் மாதிரி வந்துடணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கூடவே காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்க்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு டைம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், இப்போ மசாலா பொருளெல்லாம் அதோடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துடலாம். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும்.
பாருங்கள் இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ இதோட டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ கத்தரிக்காய், மசாலா பொருட்கள் இது எல்லாமே நல்லா வெந்து ஒரு கிரேவி பதத்தில் வந்ததுக்கப்புறமா மீல் மேக்கரை சேர்த்துக்கோங்க. ஏன்னா மீல் மேக்கர் வேகிறதுக்கு அதிக டைம் எடுத்துக்காது, டக்குன்னு வெந்துடும். இப்போ இது கூட மீல் மேக்கர் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2லேருந்து 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை இப்போ திரும்பவும் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி வச்சிடுங்க. இது மீடியம் ஹீட்டில் 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ஒரு 8 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. கிரேவி நல்லா திக்காகி மீல் மேக்கரும் கத்தரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் ஊற வச்சுட்டு சேர்த்துருக்கிறதுனால இதை அதிக நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கரெக்டாக ஒரு 8 நிமிஷம் போல் இருந்துச்சுனாலே போதும். இந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ இது கூட கிரேவி நல்லா திக்னஸ் கொடுக்கறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவுக்கு பதில் நம்ம கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக சேர்க்க வேண்டாம். கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்க அப்படின்னாலே போதும். கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடுங்க. இப்போ இந்த டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுன்னாலும் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உப்பு குறைவாக இருக்கு, நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இதை இப்போ ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுறலாம். இது இப்போ மீடியம் ஹீட்டில் கிரேவி நல்லா திக்காகிற அளவுக்கு இருக்கட்டும். மூடி போட்டு மூட வேண்டாம், ஓப்பன்லேயே இருக்கட்டும். பாருங்கள் இப்போ கிரேவி நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. கடைசியாக இது கூட வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ண கொஞ்சம் மல்லி இலை தூவி விட்டுட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. பாருங்கள் கிரேவி ரொம்பவே திக்காக இருக்கக்கூடாது, அதே அளவுக்கு ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் சப்பாத்தி, இட்லி, தோசை கூடையெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சப்பாத்தி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை உள்ள சேர்த்துடலாம். கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸோ எண்ணெய் கண்டிப்பாக கடைசியாக சேர்க்கக்கூடாது. இது மாதிரி தண்ணி விட்டு பிசைகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்டே சேர்த்துக்கோங்க. அது மட்டும் கவனமாக சேர்த்து செஞ்சுட்டிங்க அப்படின்னா சப்பாத்தி அவ்வளோ மிருதுவாகவும் அதே அளவுக்கு ரொம்பவே சாஃப்டாகவும் வரும். இப்போ இந்த மாவை இது மாதிரி கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா உதிர்த்து விட்ட மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் எண்ணெய் மாவோட நல்லா சேர்ந்து வரும். பாருங்கள் இது மாதிரி. பாருங்கள் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், ஃபஸ்ட்டு மாவு ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா மாவு எண்ணெயோட நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ இந்த மாவை கையில் எடுத்து பிடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா ஒன்றா சேர்ந்து வரணும். அதே மாதிரி உடச்சி விடுற போது நல்லா சாஃப்டாக உதிரணும். அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்பவே அதிகமாக சேர்த்துடாதீங்க, இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற 2 கப் கோதுமை மாவுக்கு நமக்கு 1 கப்புலேருந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். மாவை பொறுத்து தண்ணியோட அளவு மாறுபடும். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சப்பாத்திக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை ஃபஸ்ட்டே நம்ம நல்லா கலந்துருக்கிறதுனால இப்போ அதிக நேரம் அடித்து பிசையணும் அப்படிங்கிறது கிடையாது. இது மாதிரி ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். மாவோடைய பதம் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி விரலில் அழுத்தி பார்க்குற போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பாருங்கள் இது மாதிரி. இப்போ இந்த சப்பாத்தி மாவை நம்ம ஊற வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அளவுக்கு மாவை நல்லா பிசைஞ்சிங்க அப்படின்னாலே போதும். அதே மாதிரி கடைசியாக எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், ஃபஸ்ட்டே சேர்த்த எண்ணெயே போதும். இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் சப்பாத்தி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மாவை எடுத்து கொஞ்சம் கூட வெடிப்பு எதுவும் இல்லாமல் உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எடுத்துருக்கிற 2 கப் கோதுமை மாவுக்கு
நமக்கு மீடியம் சைஸில் 8 சப்பாத்தி அளவுக்கு கிடைக்கும். இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ அடுத்தது ஒரு சப்பாத்தி கட்டையில் கொஞ்சமாக கோதுமை மாவு தூவி விட்டுறலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை வச்சு 2 சைடும் மாவு ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா மெலிசாக உருட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி கோதுமை மாவு வேணும் அப்படின்னாலும் தூவி விட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ஆயில் கூட பயன்படுத்திக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். பாருங்கள், இப்போ மாவை நல்லா உருட்டி எடுத்தாச்சு. ரொம்பவே மொத்தமாக இருக்கக்கூடாது, அதே அளவுக்கு ரொம்பவே மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தியை எடுத்து உள்ளங்கையில் இது மாதிரி 2 சைடும் தட்டினீங்க அப்படின்னா மேலே இருக்கிற கோதுமை மாவெல்லாம் உதிர்ந்துடும். அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சு சூடுபடுத்தி இருக்கேன். தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சப்பாத்தியை உள்ளே வச்சிடலாம். பாருங்கள், இப்போ மாவு ஒரு சைடு லைட்டாக வெந்து மேலே சின்ன சின்னதாக பபிள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டுட்டு இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் சப்பாத்தி உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். ஸோ சப்பாத்தி செய்கிற போது ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அப்போ தான் சப்பாத்தி ட்ரை ஆகாமல் நல்லா புசு புசுன்னு பொங்கி மேலே வரும். மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி லைட்டாக ட்ரை ஆன மாதிரி ஆகிடும். இப்போ இதை ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு இதே மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சப்பாத்தி நல்லா புசு புசுன்னு பொங்கி மேலே வருது. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி விட்டுறலாம். ஸோ எண்ணெய் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம சப்பாத்தி 2 சைடும் நல்லா வெந்து லைட்டாக பொன்னிறமாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் வெளியில் எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தியுமே ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் அது கூடவே மீல் மேக்கர் கிரேவியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.